SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. 16 வருடங்களாக திருமண பந்தத்தில் உள்ள நடிகை ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனை விட்டு பிரிந்து வீட்டை விட்டு வெளியேற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலக அழகி என்ற பட்டத்திற்கு தற்போது வரை சொந்தக்காரியாக இருந்து வரும் ஐஸ்வர்யா ராய் தமிழில் இருவர், ஜீன்ஸ், எந்திரன், ராவணன், பொன்னியின் செல்வன் என பல படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். கோலிவுட், பாலிவுட் தாண்டி ஹாலிவுட் வரை கொடிகட்டி பறந்து உலக அளவில் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ளார் ஐஸ்வர்யா ராய். ஹிந்தியில் பல ஹிட் படங்களை கொடுத்த அவர் பாலிவுட்டின் பிக் பி என அழைக்கப்படும் அமிதாப் பச்சனின் மகனும் நடிகருமான அபிஷேக் பச்சனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த பாலிவுட் நட்சத்திர ஜோடிக்கு ஆராத்யா பச்சன் என்ற 12 வயது மகள் உள்ளார். இந்நிலையில் ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் விவாகரத்து பெறப்போவதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. குறிப்பாக மாமியார் மருமகள் பிரச்சினை காரணமாகவே அபிஷேக், ஐஸ்வர்யா இடையே பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஜெயா பச்சன் அவரது கணவர் அமிதாப் பச்சனுடனும் தனது பேரக்குழந்தைகளுடனும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அவரது மகள் ஸ்வேதா பச்சன் பகிர்ந்திருந்தார். ஆனால் அதே புகைப்படத்தை அமிதாப் பச்சனும் தன் மகள் ஆராத்யா மட்டும் இருக்கும் வகையில் கிராப் செய்து பதிவிட்டிருந்தார் ஐஸ்வர்யா ராய். இதனால் குடும்பத்திற்குள் குழப்பம் இருப்பதாக பேசி வந்தனர் அவரது ரசிகர்கள். முதலில் விவாகரத்து தகவல் வதந்தி என கூறி வந்த ரசிகர்கள் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அபிஷேக் பச்சன் தனது நிச்சயதார்த்த மோதிரத்தை அணியாமல் வந்ததை கவனித்துள்ளனர். இதனால் இருவரும் பிரிந்துவிட்டனரா என சந்தேகத்துடன் கேள்விகள் எழுப்பி வந்தனர். இதன்பின் இந்த ஜோடி குறித்து பல கதைகள் வெளியாகி வந்த நிலையில் மகளுக்காக மட்டுமே இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வருவதாக ஐஸ்வர்யா ராயின் நெருங்கிய நண்பர்கள் கூறியதாகவும் செய்திகள் வெளியாகின. தங்களுக்கு பிடித்த ஜோடி பிரிவதை எண்ணி கவலை கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர் ஐஸ்வர்யா, அபிஷேக் பச்சன் ஜோடி. மகள் ஆராத்யாவின் பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் பங்கேற்ற வீடியோக்கள் வெளியாகி பல விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் ஜெயா பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராயுக்கும் இடையேயான பிரச்சினை இன்னும் ஓயவில்லை எனவும், ஐஸ்வர்யா ராய் தனது கணவர் வீட்டை விட்டு வெளியேறி அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.